السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا رسول الله. أما بعد. قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لا يتخذ المؤمنون الكافرين أولياء من دون المؤمنين ومن يفعل ذلك فليس من الله في شيء إلا أن تتقوا منهم تقات ويحذركم الله نفسه وإلى الله المصير. حسبي الله العظيم. அன்பிற்கினிய இஸ்லாமிய உறவுகளே, சூரத் ஆல இம்ரானுடைய 28வது வசனம். இந்த 28வது வசனத்தினுடைய பொருளையும் இந்த வசனம் அருளப்பட்டதற்கான காரணத்தையும் நாம் நேற்று பார்த்தோம். இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்கின்றார்? முஃமின்களாக இருக்கக்கூடியவர்கள் முஃமின்களை விட்டுவிட்டு காஃபிர்களை நீங்கள் உற்ற நேசர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டாம், எடுத்துக்கொள்ள வேண்டாம் நட்புறவாக. அப்படி எவர் செய்கிறார்களோ அவர்களுக்கும் அல்லாஹிற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிறார். இது வசனத்தை நேரடியாக மேலோட்டமாக படித்தால் முஸ்லிம்கள் அல்லாதவர்கள் எவர்களிடத்திலும் நட்புறவே கொள்ளக்கூடாது என்ற ஒரு அர்த்தத்தை எம்மால் பெற முடியும். அப்படி இந்த வசனத்தில் அல்லாஹ் பேசுகின்றான் என்று பார்த்தால் அப்படி அல்ல. இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்ல வரக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், இஸ்லாமியர்கள் நட்புறவு கொள்ளலாம் மற்ற மதத்தில் இருக்கக்கூடிய இடத்தில். ஆனால் அந்த நட்புறவின் காரணத்தினால் இஸ்லாத்திற்கு பாதகமான விஷயங்களை அவர்கள் என்ன செய்துவிடக்கூடாது. அந்த நட்புறவின் காரணத்தினால் இஸ்லாமிய ரகசியங்கள், இது அன்றைய காலகட்டத்தில் மிக தெளிவாக கொடுக்கக்கூடிய விஷயமாக இருந்தது. இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ரகசியத்தை கொண்டு போய் அந்த பக்கத்தில் சொல்றது, இப்படியான விஷயங்களை செய்ய வேண்டாம் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தில் குறிப்பிடுகின்றாரே தவிர ஒட்டுமொத்தமாக நட்புறவே கொள்ளக்கூடாதா என்று கேட்டால் அப்படி அல்ல. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தில் சொல்லி இருக்கக்கூடிய செய்திகள் சம்பந்தமாக மற்ற பல வசனங்களிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசியிருக்கிறார். இதே வாசகங்களை பயன்படுத்தி 60வது அத்தியாயம், அதாவது சூரத்து மும்தஹினாவினுடைய முதல் வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகின்றார். அதே போன்று 4வது அத்தியாயத்திலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகின்றார். 5வது அத்தியாயத்திலும் இதே போன்ற விஷயங்களை பேசுகின்றார். சூரத்து மும்தஹினா 60வது அத்தியாயத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசக்கூடிய செய்தியை வைத்து அறிஞர்கள் என்ன பதிவு செய்கின்றார்கள் என்று சொன்னால், இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தில் சூரத் ஆல இம்ரானுடைய 28வது இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காஃபிர்களை மட்டும் குறிப்பிடுகின்றார். ஆனால் இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காஃபிர்கள் என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருந்தாலும் அதில் முனாஃபிக்குகளும் உள்ளே வருவார்கள். அதில் இஸ்லாத்தில் இருந்து கொண்டு இஸ்லாத்தில் இல்லாத செயல்களை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களும் உள்ளே அடங்குவார்கள். யூதர்கள், நஸ்ரானியர்கள் அவர்களும் உள்ளே அடங்குவார்கள் என்பது அறிஞர்களுடைய கருத்து. அப்போ 60வது அத்தியாயத்தில் என்ன அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகின்றான் தெரியுமா? ஈமான் கொண்ட மக்களே, லா தத்தஹிது அதுவி வ அதுவக்கும் அவுலியா, என்னுடைய எதிரியாகவும் உங்களுடைய எதிரியாகவும் இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய விரோதிகளை நீங்கள் உற்ற நேசர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டாம், நட்புறவாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஏன் தெரியுமா? துல்கூன இலைஹிம் பில் மவத்தா, நீங்கள் அவர்களின் பக்கம் நீங்கள் நட்பு பாராட்டுவதை நீங்கள் அதிகமாக ஆசைப்படுகிறீர்கள். முஸ்லிம்கள் அல்லாதவர்களிடத்தில் அவர்கள் உங்களிடத்தில் நட்பு பாராட்ட வேண்டும் என்பதை நீங்கள் அதிகமாக ஆசைப்பட்டு அவர்களிடம் நீங்கள் நட்புறவை கொள்ள வேண்டாம். ஏன் தெரியுமா? ஒக்கது கஃபரும் பிமா ஜாஅக்கும் மினல் ஹக், அல்லாஹ்விடமிருந்து எந்த சத்தியம் உங்களுக்கு வந்திருக்கிறதோ அந்த சத்தியத்தை அவர்கள் என்ன செய்து விட்டார்கள்? நிராகரித்து விட்டார்கள். யுஹ்ரிஜூன ரசூல வ இய்யாக்கும் அன் துமினு பில்லாஹி ரப்பிக்கும். யுஹ்ரிஜூன ரசூல், உங்களுடைய அன்புடையாக அனுப்பப்பட்ட உங்களுடைய ரசூலை அவர்கள் வீட்டை விட்டு வெளியே துரத்தினார்கள். உங்களையும் அவர்கள் வீட்டை விட்டு வெளியே துரத்தினார்கள். உங்களுடைய ரப்பை நீங்கள் உங்களுடைய ரப்பை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள், இஸ்லாத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் என்ற ஒரே காரணத்திற்காக உங்களையும் உங்களுடைய தூதரையும் அவர்கள் வீட்டை விட்டு வெளியே துரத்தியவர்கள். உங்களையும் உங்களுடைய தூதர்களையும் உங்களுடைய ஊரை விட்டு அவர்கள் வெளியே துரத்தியவர்கள். அப்படியானவர்களை நீங்கள் நட்புறவு கொள்வதை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். குருத்தும் ஹரஜுத்தும் ஜிஹாதன் ஃபீ சபீலி வ இப்திகா மர்தாத்தி துஸிர்ருன இலைஹிம் பில் மவத்தா, நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் போருக்கு செல்லும் பொழுதும் அல்லாஹ்வுடைய நேசத்தை எதிர்பார்த்து செல்லும் பொழுதும் அங்கேயும் அவர்களிடத்தில் இப்படித்தான் நீங்கள் நட்புறவை எதிர்பார்த்து அவர்களிடம் சண்டை போடாமல் காத்துக் கொண்டிருப்பீர்களா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு கேள்வி கேட்டுவிட்டு சொல்லி தருகின்றார். வஅன அஅலமு பிமா அஃபைது வமா அஅலன்து வமா யஃஅலு பிக்கும் ஃபகது தல்ல ஸவாஅ ஸபீல், எவர்கள் அவருடைய உள்ளத்தில் வெளிப்படையாக செய்வது எந்த விதமான தவறும் கிடையாது. பின்னாடி நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம்.
சம்பந்தமாகவும் அந்த பயம் சம்பந்தமாக வரும்பொழுது அது வரும். வெளிப்படையாக இருப்பதில் எந்த விதமான தவறும் கிடையாது, வெளிப்படையாக நட்புறவு பாராட்டுவது. ஆனால் உள்ரங்கத்தில் உள்ளத்திலிருந்து நீங்கள் நட்புறவு கொள்கின்றீர்கள் என்று சொன்னால், உள்ளத்திலிருந்து அவர்களுடைய நலனை நீங்கள் பெரிதாக கருதுகின்றீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிக தெரிந்தவனாக இருக்கின்றான், அவனின் பக்கம் தான் நீங்கள் மீட்டப்பட இருக்கிறீர்கள் என்பதாக சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 60வது அத்தியாயம், அதாவது சூரத்துல் மும்தஹினாவுடைய முதல் வசனத்தில் பேசுகின்றான். அதே போன்று 4வது அத்தியாயத்தில் 144வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசும்பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட மக்களே, உங்களை போன்று இறை நம்பிக்கையாளர்களை விட்டுவிட்டு இறை மறுப்பாளர்களை உற்ற நண்பர்களாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளாதீர்கள். இதே வாசகம் தான் அங்கேயும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு எதிராக தெளிவான ஒரு சான்றுகளை நீங்களே ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள். உங்களுக்கு எதிரான ஒரு விஷயங்களை நீங்களே செய்யாதீர்கள். அப்ப என்ன விளங்குது என்று சொன்னால், இந்த வசனங்கள் எல்லாம் சொல்லுவது நீங்கள் அவர்களிடம் நட்புறவு கொள்வது, அவர்களுக்கு எதிராக உங்களுக்கு எதிராக அவர்களிடம் நீங்களே ஒரு வழியை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வதை போன்று இருக்கிறது. 5வது அத்தியாயத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகின்றான். 5வது அத்தியாயத்தில் 51வது வசனத்தில், இறை நம்பிக்கை கொண்டவர்களே, யூதர்களிடத்திலும் கிறிஸ்தவர்களிடத்திலும் நீங்கள் உற்ற நண்பர்களாக நீங்கள் அவர்களை ஆக்கிக் கொள்ள வேண்டாம், நட்புறவு கொள்ள வேண்டாம் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகின்றார். அவர்களில் சிலருக்கு நண்பர்கள் ஆவார்கள். உங்களில் யார் அவர்களை உற்ற நண்பர்களாக ஆக்கிக் கொள்கிறீர்களோ அவர்களை சேர்ந்தவர்களே ஆவார். இந்த இடத்திலும் கவனிக்க வேண்டிய வாசகம் உற்ற நண்பர்கள். நட்புறவு கொள்ளலாம், எந்த தவறும் கிடையாது. உற்ற நண்பர்களாக ஆக்கி அவர்களோடே சேர்ந்து அவர்களுடைய வாழக்கூடிய அவர்களுடைய வாழ்க்கை முறைகளை நீங்கள் பின்பற்றக்கூடிய ஒரு சூழல் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஏற்படுத்திக் கொண்டீர்கள் என்று சொன்னால், அவர்களில் ஒருவர்களாக நீங்கள் என்ன செய்வீர்கள்? மறுமையில் எழுப்பப்படுவீர்கள். பொதுவாக நட்பில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இதுதான். நாம் எவர்களிடம் நட்பு கொள்கிறோமோ அவர்களுடைய சாயல் நம்முடைய நடவடிக்கையை பிரதிபலிக்கும். உண்மையா இல்லையா? யாரிடத்தில் நம்ம ஒரு நல்ல மனிதரிடத்தில் நாம் நட்புறவு கொண்டால் அவருடைய நல்ல செயல் நம்முடைய வாழ்க்கையில் அது பிரதிபலிக்கும். நாம் ஒரு தீயவரிடத்தில் நட்புறவு கொண்டோம் என்று சொன்னால் அவருடைய தீய செயலுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கும். நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, ஒரு நல்ல நட்பிற்கும் கெட்ட நட்பிற்கும் உதாரணமாக என்ன சொன்னார்கள்? யாருக்காவது தெரியுமா? ஒரு நல்ல நண்பனுக்கு உதாரணம் ஒரு அத்தர் வியாபாரியே போன்றும், ஒரு அத்தர் விற்கக்கூடிய நறுமண பொருள் விற்கக்கூடிய வியாபாரியே போன்றும். மாஷா அல்லாஹ். அந்த நறுமண பொருள் விற்கக்கூடியவருடன் நீங்கள் நட்புறவு கொள்கிறீர்கள் என்று சொன்னால், அவரோடு சேர்ந்து உங்களுடைய மேலும் என்ன செய்யும்? அந்த அத்தர் மணக்கும். நறுமண பொருள் உங்களுடைய உடலிலும் அது பிரதிபலிக்கும். ஒரு கெட்ட நண்பனுக்கு உதாரணம், ஒரு பட்டறையில் வேலை செய்யக்கூடிய கறி பட்டறை இருக்கிறதல்லவா, அந்த கறி பட்டறையில் வேலை செய்யக்கூடிய ஒரு பட்டறைக்காரனுக்கு உதாரணத்தை போன்று அவர்களோடு நீங்கள் நட்புறவு கொள்கிறீர்கள் என்று சொன்னால், அவர்களுடன் நீங்கள் சேரும் பொழுது அந்த கறி உங்களுடைய உடலிலும் என்ன செய்யும்? அது கரைகளாக அது வெளிப்படும். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய செய்தி. அப்போ இதை சொல்வதை கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள்? நீங்கள் எவர்களோடு நட்புறவு கொள்கிறீர்களோ அவர்களோடு நீங்கள் சேரும் பொழுது, அவர்களோடு நீங்கள் உற்ற தோழமை நீங்கள் கொள்ளும் பொழுது அவர்களுடைய செயல் உங்களுடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கும். எனவேதான் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் சம்பந்தமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும் பொழுது ஒரு படி அதிகமாக கடுமையாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வார்த்தையை பயன்படுத்துகின்றார். அவர்களும் நீங்கள் உற்ற தோழமை கொண்டீர்கள் என்று சொன்னால் மறுமையில் நீங்கள் அவர்களில் ஒருவராகவே நீங்கள் எதிர்க்கப்படுவீர்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுவதை நாம் பார்க்கிறோம். அப்ப அன்பிற்கும் இஸ்லாமிய அடிப்படையில் தான் முஸ்லிம்களாக இருக்கக்கூடியனா நட்புறவு கொள்ளலாம். ஆனால் அந்த உற்ற தோழமை என்பதை என்ன செய்யக்கூடாது? அவரிடத்தில் இருக்கக்கூடாது. அந்த உற்ற தோழமை ஒருவேளை ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருந்தாலும் கூட அந்த உற்ற தோழமை அவர்களுடைய செயல்களை நடவடிக்கைகளை என்னுடைய செயலில் பிரதிபலிக்கும் அளவிற்கு என்ன செய்துவிடக்கூடாது, இருந்து விடக்கூடாது. இஸ்லாத்திற்கு எதிரான விஷயங்களை அவர்களிடத்தில் சென்று சொல்லக்கூடிய ஒரு சூழலாக அந்த தோழமை என்ன செய்துவிடக்கூடாது, ஆக்கிவிடக்கூடாது. அது தோழமையின் காரணமாகவும் இருக்கலாம், வேறு எந்த காரணத்திற்காகவும் இருக்கலாம். இந்த வசனத்தினுடைய நோக்கம் என்பது இஸ்லாமிய ரகசியங்களை இஸ்லாமிய மார்க்கத்திற்கு எதிராக நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு சூழல் உங்களுடைய செயல்களில் வந்து விடக்கூடாது. இன்றைய காலகட்டத்தில் அப்படியாக நாம் பார்க்கிறோமா இல்லையா? வேற பார்த்தோம் என்று சொன்னால் அப்துல்லா என்று இருக்கும், வேற பார்த்தோம் என்று சொன்னால் அப்துல் ரஹ்மான் என்று இருக்கும். பார்த்தால் ஒரு நல்ல ஒரு முஸ்லீமாக நாம் விளங்குவோம். திடீரென்று பார்த்தோம் என்று சொன்னால் நபிமார்களுடைய பெயர்கள் எல்லாம் வைத்திருப்பார்கள், இப்ராஹிம் என்று வைத்திருப்பார்கள். ஆனால் பார்த்தோம் என்று சொன்னால் இஸ்லாத்திற்கு எதிராக, இஸ்லாமிய மார்க்கத்திற்கு எதிராக, இஸ்லாமிய கொள்கை கோட்பாட்டிற்கு எதிராக எதிரிகளில் அவர்கள் சேர்ந்து கொண்டு அவர்கள் நட்புறவு பாராட்டுகின்றோம் என்ற பெயரில், சமய நல்லிணக்கம் என்ற பெயரில், சமத்துவம் என்ற பெயரில் அவர்களோடு சேர்ந்து இஸ்லாமிய மார்க்கத்திற்கு எதிராக, இஸ்லாத்திற்கு எதிராக நடக்கக்கூடிய விஷயங்களை கூட அவர்கள் ஆதரிக்கக்கூடிய சூழல் வந்தா இல்லையா? அப்போ இஸ்லாத்திற்கு எதிராக சொல்லப்படக்கூடிய விஷயங்களையும் கூட அவர்களோடு நாங்கள் செய்திருக்கின்றோம் என்ற ஒரு காரணத்திற்காக அந்த இடத்தில் அதை அங்கீகரிக்க வேண்டிய ஒரு சூழல் வருது.
அந்த இடத்தில் அது சரிதான் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது. இப்படியான நபர்களும் சமுதாயத்தில் நின்று உண்டு. இப்படியான ஒரு சூழலை தான் ஏற்பட வேண்டாம் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிவிட்டு, அப்படியான ஒரு சூழலுக்கு நீங்கள் தள்ளப்பட்டால் அந்த நட்புறவின் காரணத்தினால் எவர்களோடு நீங்கள் நட்புறவு கொண்டீர்களோ அவர்களோடு நீங்கள் வறுமையில் ஈர்க்கப்படுவீர்கள் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தில் குறிப்பிடுகின்றார். அன்பிற்கினிய இஸ்லாமியர்களே, இந்த வசனத்தில் நாம் ஏற்கனவே சொன்னதை போன்று காஃபிர்கள் என்று குறிப்பிடப்பட்டிருந்தாலும் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு அப்பாற்பட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் மும்தஹினாவின் முதல் வசனத்தில் சொல்கிறார் அல்லவா, அல்லாஹையும் ரசூலையும் அவனால் ரசூலுக்கு அனுப்பப்பட்ட வேதத்தையும் புறக்கணித்து அதற்கு மாறாக நடக்கக்கூடியவர்கள். அப்ப அதில் யாரெல்லாம் உள்ளே வருவார்கள்? இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்து கொண்டு நயவஞ்சகத்தனத்தோடு நடக்கக்கூடியவர்களும் வருவார்கள். இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்து கொண்டு கபூர் வழிபாடுகளில் இருக்கக்கூடியவர்களும் வருவார்கள். அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய கொள்கை கோட்பாடு. அதை புறக்கணித்து விட்டு வாழ்வது என்பது அதற்கு எதிர்மறையான ஒரு நிலைப்பாடு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டும் என்பது இஸ்லாமிய நிலைப்பாடு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதை விட, அவர்களுடைய வாக்கியத்தை விட, அந்த இமாம் ஷாஃபி, இமாம் அபு ஹனீஃபா, அவர்களுடைய இமாம் முஹம்மது, இமாம் அபு யூசுப் என்று அவர்களுக்கு பின்னால் வந்த இமாம்களை பின்பற்ற வேண்டும் என்று சொல்வது இஸ்லாமிய கொள்கை கோட்பாட்டிற்கு எதிரான கொள்கை கோட்பாடு. இப்படியான இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்து கொண்டு அதனுடைய செயல்களில் இருந்து தூரமாக இருக்கக்கூடியவர்களும் இதிலே உள்ளடங்குவார்கள் என்பது இந்த வசனத்திற்கு விளக்கம் எழுதக்கூடிய முஃபஸ்ஸிரீன்களுடைய, அதாவது வசன விரிவுரையாளர்களுடைய, குர்ஆனுடைய விரிவுரையாளர்களுடைய கருத்தாக இருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள் எல்லாம் அடுத்தடுத்த வாசகங்களில் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் விரிவாக இன்னும் தெளிவாக மாறும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் குர்ஆனுடைய வசனத்தை சரியான வழியில் தர்ஷித்து அதன்படி நடக்கக்கூடிய வாக்கியத்தை வாங்கி தந்துருவாராக. هذا من ولي ولد الاقل قلها استغفر لكم والجميع المسلمين اجمعين. سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك. السلام عليكم ورحمه الله وبركاته.